வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். இந்த எபிசோடில் வந்து மைக்ரோசாஃப்ட்டோட விண்டோஸ் 10 வந்து அக்டோபர் 14, 2025 வந்து அதோட செயல்பாடு வந்து நிறுத்த போகிறதாகவும், இதுக்கப்புறம் வந்து விண்டோஸ் 10 வந்து செயல்படாது. அதுக்கான எந்த ஒரு சப்போர்ட், அதாவது டெக்னிக்கல் சப்போர்ட்டோ இல்லை செக்யூரிட்டி சப்போர்ட்டோ வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. இதுதான் முதல் தடவை வந்து இந்த மாதிரி நடக்குதா, இல்லை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை வந்து மைக்ரோசாஃப்ட் செஞ்சுருக்காங்களா? நம்ம நாட்டில், அதாவது இந்தியாவிலேயே நம்ம நாட்டுக்குன்னு சுயமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கிடையாது. மற்ற நாடுகளான சைனாவோ, ரஷ்யாவோ இல்லை நார்த் கொரியாவோ இந்த மாதிரி நாடுகளில் வந்து தனக்குன்னு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க. இந்தியாவிலேயே இந்த மாதிரிக்கு இல்லை. அவங்க நாட்டில் வச்சிருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் வந்து எப்படி செயல்படுதுன்ற மாதிரி தகவல்களை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களில் பல பேருக்கு வந்துட்டு தெரியும், விண்டோஸ் 10 வந்து புதியான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கிடையாது. இதுக்கு முன்னாடியே பல வெர்ஷன்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் விஸ்டா, அந்த மாதிரியான பல விதமான வெர்ஷன் வந்து விண்டோஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. விண்டோஸ் 9 மட்டும் கிடையாது. ஏன் இந்த மாதிரியான ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து வெர்ஷனை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு ஒரு விஷயம் பார்த்தா, எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக வந்து இருந்தாலும் அது எத்தனை ப்ரோக்ராமர்ஸ் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சு அதை மென்மேலும் வந்துட்டு அது மெருகேற்றிக்கிட்டே இருந்தாலும் தொடர்ந்து அதில் வந்து வல்னரபிலிட்டிஸ் அப்படி வந்து சொல்லுவாங்க. இதன் மூலமாக வந்து ஹேக்கர்ஸ்னால அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வந்து ஹேக் பண்ணி அதுக்குள்ளே வந்து தன்னோட தகவல்களை வந்து திருடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது மட்டுமே இல்லாமல் பலவிதமான விஷயங்களும் அதில் அடங்கி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து விண்டோஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில ஆண்டுகளுக்கு அப்புறமா அதோட டோட்டல் வெர்ஷனையும் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு விண்டோஸ் எக்ஸ்பியிலேருந்து விண்டோஸ் 7, விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 10, விண்டோஸ் 10க்கு அப்புறமா இப்போ வந்து விண்டோஸ் 11 வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த விண்டோஸ் 10 வந்து ரிலீஸ் ஆகும்போது மைக்ரோசாஃப்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, விண்டோஸ் 10 தான் வந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்து வரக்கூடிய கடைசி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுக்கப்புறமா வந்து விண்டோஸ் 11 வராது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் விண்டோஸ் 10 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் சில ஆண்டுகளுக்கு அப்புறமா விண்டோஸ் 11 வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து அறிவித்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட்டோட இந்த விண்டோஸ் 10 நிறுத்துறதுக்கான ஒரு செய்தி வந்து இருக்கு இல்லையா, இது இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்துமான்னு கேட்டால் ஓரளவுக்கான பாதிப்பை இது கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தும். ஏன்னா விண்டோஸ் 11 வந்து அப்டேட் பண்ணணும்னா உங்களோட கம்ப்யூட்டரில் வந்துட்டு டிபியூ யூனிட் அப்படின்னு வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த ஒரு சிப்பு வந்துட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து இருந்தால் தான் விண்டோஸ் 11 வந்துட்டு எந்த ஒரு தடையும் இல்லாமல், எந்த ஒரு இடர்களும் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்துட்டு செயல்படும். ஆனால் இந்த டிபியூ அப்படின்ற ஒரு யூனிட் வந்து உங்கள் லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ வந்து இல்லைன்னா அதில் வந்து விண்டோஸ் 11 வந்து செயல்படாது சரியான அளவில் வந்து. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம தொடர்ந்து விண்டோஸ் 10 பயன்படுத்துகிற மாதிரியான சில விஷயங்கள் வந்துட்டு அமைஞ்சிருக்கும். விண்டோஸ் 10 வந்து நம்ம எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் பயன்படுத்தும் போது இதை ஹேக்கர்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம கம்ப்யூட்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த டிபிஎம் அப்படின்ற விஷயம் வந்து இப்போ வாங்கப்படுகின்ற லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டர்ஸ்லேயும் வந்துட்டு இந்த விண்டோஸ் 11 ரன் ஆகிறதுக்கு சப்போர்ட்டான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கப்பட்ட கொஞ்சம் பழைய லேப்டாப்ஸோ இல்லை கம்ப்யூட்டர்ஸோ வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதில் இந்த டிபிஎம்ன்ற விஷயம் இந்த விண்டோஸ் 11 சப்போர்ட் பண்ணாமல் ஒரு நிலைமையில் இருந்துச்சுன்னா அதில் வந்து விண்டோஸ் 10 மட்டும்தான் ஓடும். அதில் விண்டோஸ் 11 வந்துட்டு ரன் ஆகாது. இதனால் வந்துட்டு நிறைய அளவிலான எலக்ட்ரானிக் வேஸ்ட் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து விண்டோஸ் 11 தான் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்கள்ட்ட விண்டோஸ் 10 ரன் ஆகக்கூடிய ஒரு லேப்டாப் தான் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பழைய லேப்டாப்ஸ்லாம் வந்துட்டு அவங்க எலக்ட்ரானிக் வேஸ்ட் இருக்குல்லையா, இதை வந்துட்டு தூக்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து அமெரிக்காவுக்கு எப்படி மைக்ரோசாஃப்ட் மாதிரியான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கம்பெனி இருக்கும், அதே மாதிரி நம்ம இந்தியாவிலேயே இந்த மாதிரியான ஒரு கம்பெனிகள் இல்லைன்னு சொல்லி கேள்வி எழும்புச்சுன்னா, உண்மையாகவே நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கம்பெனி வந்துட்டு இருந்துச்சு. அது என்னென்னா நம்மளோட கவர்மெண்ட் தான். நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ பார் ஓஎஸ் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஐஐடி மெட்ராஸில் வந்து இந்த மாதிரியான விஷயம் வந்து டெவலப் பண்ணாங்க. இதை வந்து ஜான் கே ட்ராப்ஸ் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உருவாக்குனாங்க. இது எதன் அடிப்படையில் வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து தயாரித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, லினக்ஸ் இருக்கு இல்லையா, இப்போது மைக்ரோசாஃப்ட் எப்படி விண்டோஸ் இருக்குது, அதே மாதிரி ஆப்பிளுக்கு வந்துட்டு ஐஓஎஸ் இருக்குது. இந்த மாதிரி லினக்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு வகையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபோன்களுக்கெல்லாம் எப்படி ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரியான லினக்ஸ்ன்றதும் ஒரு வகையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து கம்ப்யூட்டர்ஸுக்கு வந்து பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் மற்ற வந்துட்டு பொறியியல் சார்ந்த கணினிகள் இருக்கு இல்லையா, இதுலேயும் வந்து லினக்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதை அடிப்படையாக வச்சு தான் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து ஃபண்ட் பண்ணி ஐஐடி மெட்ராஸோட உதவியின் மூலமாக வந்து பார் ஓஎஸ் அப்படின்றது வந்து ஒன்று தயாரித்தாங்க. இது வந்து மக்களுக்கு வந்துட்டு பயன்பாட்டுக்குன்னு வந்துட்டு கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு இப்போது கவர்மெண்ட் சார்ந்த அமைப்புகள் இருக்கும், நிறைய அமைப்புகள் இருக்குது. இப்போது இஸ்ரோவாக இருக்கலாம், அப்புறம் வந்துட்டு சிபிஐயாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து கவர்மெண்ட் சார்ந்து வந்து இயங்கும். இந்த அமைப்புகளுக்கு பயன்படுத்துறதுக்காண்டி இந்தியா வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து தயாரித்தாங்க. பார் ஓஎஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தோட மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா வந்து மாயா ஓஎஸ் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணாங்க. இதோட பாஸ் ஓஎஸ் BOSS அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வந்துட்டு நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து டெவலப் பண்ணாங்க. இந்த மாயா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து முழுக்க பாதுகாப்பு துறைகள் மட்டும் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம இந்திய ராணுவம் இருக்கலாம், அப்புறம் இஸ்ரோ வந்துட்டு இப்போ சில ராணுவம் சார்ந்த சில விஷயங்களை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். இது மட்டுமே இல்லாமல் வான் பாதுகாப்பு, அப்புறம் கடற்படை பாதுகாப்பு, இந்த மாதிரியான ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு சார்ந்த அமைப்புகள் பயன்படுத்துறதுக்காண்டி முழுக்க அதற்கெனவே வந்து பிரத்யேகமாக வந்துட்டு மாயா ஓஎஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டெவலப் பண்ணாங்க. இந்த மாயா ஓஎஸ் அப்படின்றது வந்துட்டு
உபுண்டு அப்படின்னு ஒரு வகையான லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்குது. இதன் அடிப்படையில் தான் வந்து இந்த மாயா ஓஎஸ் அப்படின்றத டெவலப் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த பாஸ் ஓஎஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, இந்த பாஸ் ஓஎஸ் அப்படின்றது வந்து டெபியன் அப்படின்னு வந்து ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு ஒரு வகை இருக்குது. இது டெபியன் லினக்ஸோட அடிப்படையாக வச்சு இந்த பாஸ் ஓஎஸ் அப்படின்றது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ சைனா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நாட்டில் வந்து எப்படி பாஸ் ஓஎஸ் அப்புறம் மாயா ஓஎஸ் இந்த மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம உள்நாட்டில் வந்து எப்படி உருவாக்கணுமோ அதே மாதிரி சைனா வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து 2001ஆம் ஆண்டுலேருந்து இந்த விஷயத்தை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து கைலின் ஓஎஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து 2001ஆம் ஆண்டுலேயே வந்து இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஓப்பன் கைலின் அப்படின்ற ஒரு டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு அது ரெண்டும் டெவலப் பண்ணி எடுத்திருக்காங்க. டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது வந்து நம்ம நார்மலான மக்கள் வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸ்லையும் லேப்டாப்ஸ்லையும் வந்து அன்றாடம் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம். இது வந்து இந்த கைலின் ஓஎஸ்லேருந்து தான் இந்த ஓப்பன் கைலின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய பேர் வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸ் வந்து பயன்படுத்தலாம். இது மட்டுமே இல்லாமல் நியோ கைலின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த நியோ கைலின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கமர்ஷியலாக வந்துட்டு கம்பெனிஸ் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ விண்டோஸ்லேயே வந்து எடுத்துக்கூட நிறைய வெர்ஷன் இருக்கும் இல்லையா, விண்டோஸ் ஹோம் இருக்கும், அப்புறம் விண்டோஸ்லேயே வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காண்டி வந்துட்டு இன்னொரு வகையான விண்டோஸ் இருக்கும். அப்புறம் விண்டோஸ்லேயே வந்து செர்வர்கள் வந்து ரன் பண்ணுவாங்க, இணையதளங்கள்லாம் ரன் ஆகுது இல்லையா, இந்த செர்வர்ஸ் ரன் பண்ணுறதுக்காகவும் ஒரு விஷயமா ஒரு வெர்ஷனில் விண்டோஸ் வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரியான சைனாவும் வந்துட்டு அவங்க ஒவ்வொரு வெர்ஷனில் வந்து பல்வேறு பயன்பாட்டுக்கு வந்து வகை வகையாக வந்து அவங்க பிரித்து இந்த லினக்ஸ் பேஸ்டு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சைனா டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்க 2001ஆம் ஆண்டுலேருந்தே வந்து இதில் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரஷ்யாவில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஆஸ்ட்ரா லினக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. நார்த் கொரியாவில் வந்து ரெட் ஸ்டார் ஓஎஸ் அப்படின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அவங்க உள்நாட்டிலே வந்து உற்பத்தி செஞ்சு தயார் செஞ்சு அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒவ்வொரு நாடுகளுமே வந்து வெறும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி நிறுவனங்களை மட்டுமே சார்ந்து இல்லாமல் அவங்களுடைய உள்நாட்டிலே வந்து டிஜிட்டல் சோவெனிட்டி அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து தங்களுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒவ்வொரு நாடுகளுமே வந்து இப்போது உற்பத்தி செஞ்சு பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதிர்காலத்திலே வந்து நம்ம இந்தியாவில் உற்பத்தி செஞ்சு இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பெரும்பாலான மக்களால் பயன்படுத்தப்படும் அப்படின்ற வந்து நம்ம நம்புவோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. நன்றி.